எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட புதிய யூடியூப் சேனல். இறைவனுடைய வார்த்தை பகிர்வையும் பைபிளுக்குள்ளே இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களோட தகவலாக பகிர்ந்து கொள்ளலான்னு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். முக்கியமாக இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவாக இல்லாட்டியும் ஸ்லைட்ஸாக சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இருக்க சப்ஜெக்ட் வந்து பேய் பிடிக்கிறது. நிறைய முறை நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், நாங்கள் பார்த்த படங்கள், அப்படி இல்லாட்டி எங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட கண்ணுக்கு தெரிகிறதும் எங்களோட காதுக்கு கேட்குறதுமா இருந்தாலுமே வந்து அதில் எவ்வளோ தூரம் உண்மை போய் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஆய்ந்து அறிகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பைபிள் தான். ஏன்னா இந்த திருவிவிலியத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கான ஆதாரமும் உண்மையும் இருக்குது. நாங்கள் நிறைய முறை ஒரு பேய் ஓட்டுற நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இயேசுலேருந்து தான் ஆரம்பிச்சது. அவர் அதிகாரமாக பேயோட்டுற நிகழ்வு இயேசுலேருந்து ஆரம்பித்தது. என்னோடய பர்சனல் வாழ்க்கையில் கூட என்னோடய உறவினர்களுக்கு இது நடந்திருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்குது. அது இல்லாமல் நான் டாக்குமெண்ட்ரிஸ் கூட பார்த்துருக்கேன். நாங்கள் நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். நிறையா தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கும். அது ஒரு செத்து போன ஆத்மா வந்து எடுக்கும். அப்படி இறந்து போனவங்க எல்லாமே ஒருத்தங்களை ஆட்கொள்ள முடியுமா இருக்குமா இருந்தால் இறந்து போன எல்லாருமே யாராவது ஒரு ஆளை, பலவீனமான ஒரு ஆளை ஆட்கொள்ளலாம். ஸோ அதனால் அப்படி பார்த்தா நிறையா யுத்தங்கள் நடந்திருக்கு, நிறையா அநியாயம் நடந்திருக்குது, நிறையா ரேப் விக்டிம்ஸ் இருந்திருப்பாங்க, நிறையா பேர் இந்த மாதிரி இறந்துருப்பாங்க, கொள்ளை அடிக்கப்பட்ட இடத்துல கொலை செய்யப்பட்ட இப்போ அவங்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணுமா இருந்தால் அவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஆட்கொண்டு இந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இதில் உண்மைத்தன்மை என்னது, இதில் உண்மைத்தன்மை நாங்கள் எப்படி அறியலாம்? அது எங்களுக்கு கண்டிப்பாக திருவிவிலியம் இல்லாமல் வேறு எதுலேயுமே நாங்கள் அறிய முடியாது. ஸோ நான் முதல்ல வந்து இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஜீசஸ் பேய் ஓட்டின சம்பவங்கள் வந்து நாங்கள் ரொம்ப லைட்டாக பார்ப்போம். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த அசுத்தாவி இல்லாட்டி இறந்து போனவங்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி, இது நான் சொல்கிறது கிடையாதுங்க, இது வந்து கண்டிப்பாக பைபிள் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நாங்கள் முதல்ல ஜீசஸ் சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச ஸ்டோரிஸில் ஒரு 2-3 விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். மாற்கு புத்தகத்தில் இருக்கிற 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இருக்கிற பேயோட்ட நிகழ்வில் அந்த பேயோட்ட சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது புரியும். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீயாவி அம்மனிதனுக்கு வலிப்புண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதர்களுக்கு ஜீசஸ் இருந்த டைமில் அவர் யாருன்னு நிறைய மனிதர்களுக்கு தெரியாது. அவர் தான் ஜீசஸ், அவர் தான் மெஸ்ஸாய், அவர் தான் ரெசரக்ஷனுக்குரியவருங்கிறத வந்து மனிதன் அந்த டைமில் அறிஞ்சிருக்கல. ஏன்னா அவரை எல்லாரும் பார்த்தாங்க ஒரு தச்சனோட மகனாக தான். அவர் மிரக்கல் செய்கிறத பற்றி, அவரோட வார்த்தை, அவரோட அதிகாரம், அவர் பேயோட்டுறதை வச்சு ஒரு சில பேர் அவரை நம்பினாங்க. பட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு விஷயம் இல்லை. அப்போது கண்டிப்பாக இது இறந்து போன ஒரு ஆத்மாவாக இருக்க முடியாது. ஸோ நான் இதோட இன்னொரு பேய் பிடிச்ச ஒரு சம்பவத்தை நான் வந்து காமிக்கிறேன். மாற்கு 5ஆம் அதிகாரத்தில் கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்தவரை நலமாக்குது. அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே. இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் மாற்கு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்த அதே மாதிரி மாற்கு 5ஆம் அதிகாரத்தில் இப்போது இது ஒரு படை, லேகியோன் அப்படின்னு சொன்னால் அந்த லேகியோனுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்குது. லேகியோன் என்பது ரோமை படையினர், 6000 பேர் கொண்ட வீரர்கள், படைப்பிரிவு. கிட்டத்தட்ட 6000 அசுத்தாவிகள் இந்த மனுஷர் மேலே இருக்குது. இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம். ஸோ அதுக்கு தெரியும் இவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, அவர் யார், அவர் யாரோட மகன் அப்படின்னு. கண்டிப்பாக இதுவும் ஒரு இறந்த ஆத்மாவாக இருக்க முடியாது. இப்படி ஜீசஸ் வந்து பேய் ஓட்டின நிறைய சம்பவங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அசுத்த ஆவி, இட்ஸ் அ டீமன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஃபர்மேஷன். உயிரோடு இருக்கிற மக்களுக்கு கூட இயேசு இறைமகன்னு தெரியாத சமயத்தில் அதுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியுது, உன்னத கடவுளின் மகனே அப்படின்னு. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இறந்து போனவங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு டெவில், சேட்டனோட கூட்டத்தில் எத்தனை ஏஞ்சல்ஸ் வந்து விண்ண உலகத்திலேருந்து போர் புரிஞ்சு கீழே விழுந்தாங்க அப்படின்னு லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேராக இருக்கலாம். அது இல்லாமல் நோவா காலத்தில் நடந்த பேரழிவுக்கு அப்புறமா உண்டான டீமன்ஸாக கூட இருக்கலாம். திருத்தூதர் பணியில் 16ஆம் அதிகாரம் 16 பிலிப்பு நகரில் சிறையிடலில் வந்து ஒரு நாள்
நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்த போது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார். அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்க செய்து வந்தார். அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உரக்க கூறினார். பல நாள்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார். பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி, நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகின்றேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார். அந்நேரமே அது அவரை விட்டு சென்றது. திருப்பியும் கவனிச்சுக்கோங்க, இங்கேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்குது. இது சாதாரண விஷயமே கிடையாது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உன்னத கடவுளோட மகன் அப்படின்னு சொல்லி இயேசுவை சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத கடவுளின் பணியாளர் அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்தோன்னு சொல்லுது. ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்குது, குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்டு இல்லாமல் குறி சொல்கிற ஒரு ஆவி இருந்திருக்குது. உண்மையில் பைபிளில் இறந்து போனவங்களை பற்றி என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்குமே இதுக்கு முன்னாடி இது தெரியாதனால நான் இதை பற்றி வாசித்தது கிடையாது. பட் இதை பற்றி நான் தேடும்போது எனக்கு சில பைபிள் வசனங்கள் கிடைச்சது. நான் அதை தான் இப்போ நான் உங்களோட பகிர போகிறேன். சபை உரையாளரில் 9:5-6 போனீங்க அப்படின்னா 6ஆம் வசனத்துக்கு முன்னாடி நான் சபை உரையாளர் 9:4 வாசிக்கிறேன். ஏன்னா அப்போ அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆயினும் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு. செத்துப்போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர். ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்க போவதில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பைபிள் வசனம். ஏன்னா இதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. அந்த உண்மையை நாங்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு ரொம்ப பெரிய உண்மை. இதில் இருக்கிற டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா, செத்துப்போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல். ஸோ உங்களுக்கு சிங்கம்னா என்னன்னு தெரியும், நாய்னா என்னன்னு தெரியும். இப்போ செத்துப்போன சிங்கத்தை விட நாயே மேல் அப்படின்னா, ஒரு சிங்கம் செத்து போனதுக்கப்புறமா அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் உயிரோடு இருக்க நாயே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிங்கமாக இருந்தாலும் செத்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதை அறிவர். அதாவது எங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குது, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் செத்துட்டோங்கிற கான்ஷியஸ் அவங்களுக்கு இருக்காது. அதுதான் இதில் தெளிவாக சொல்கிறாங்க. இறந்தோரோ எதையும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அதாவது இந்த ஃபிசிக்கல் ரியல்முக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே அவங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எதுவும் இல்லை. இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கெடுக்க போவதில்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு, பகைமை, பொறாமை எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களால ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. அவங்களால எது மேலேயும் பற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அன்பு, பகைமை, பொறாமை எதுவுமே இல்லை. ஸோ அவங்க எது மேலேயாவது பொறாமைப்பட்டு அது ஒரு ஆத்மா ஒரு ஆளுக்குள்ளே வாரத்துக்கோ எதுக்கோ இல்லைன்னா இல்லை. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா நாங்கள் உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கோமாவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிர் இருக்கும், மூச்சு இருக்கும், ஆன்மா அவங்களோட இருக்கும். ஆனால் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. தாங்க மேலேருந்து தங்களோட உடலை பார்த்ததாகவும் அதுக்கப்புறமா தாங்க கீழே வந்தது. அதை தவிர வேறு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது. பட் கோமாவில் இருக்கும்போது அவங்களோட உடம்பை அவங்களால அசைக்கக்கூட முடியாது. நிறைய வாட்டி இதய துடிப்பிருந்து பிரெயின் டெட் ஆனவங்கள டெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ஷியஸையோ எதையோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தன்னோட உடலை ஒரு கோமாவுக்கு போனதுக்கப்புறமா ஆட்கொள்ள முடியலைன்னு, இறந்து போனதுக்கப்புறம் அந்த நிலவரத்தை பற்றி யோசிப்பாங்க. நான் இதோட இன்னொரு பைபிள் வேர்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதே சபை உரையாளரில் அதில் கண்டினியூஸாக இருக்குது. 10ஆம் வசனத்துக்கு போனீங்க அப்படின்னா, நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய், அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய். ஏனெனில் நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதும் இல்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை, அங்கே ஞானமும் இல்லை. அப்போது நீங்கள் தெளிவை பார்த்தீங்க அப்படின்னா, செய்ய நினைக்கிறது எதுவோ அதை செஞ்சிரு. அதை உனக்கு ஆற்றல் இருக்கும்போது, ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் கோமாவில் கூட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எங்களுக்கு கோமா போனால் கூட எங்களால் எங்களோட ஆற்றலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை.
அப்போது ஆற்றல் எங்களோட உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறமா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீ நெருங்கி கொண்டிருக்கும் பாதாளத்தில் எவரும் செயல் புரிவதில்லை. நாங்கள் நெருங்கிட்டு போகிற இன்னொரு இடம் பாதாளம்னு சொல்லி அவங்க மீன் பண்ணுற ஒரு இடத்துல எவருமே செயல் புரிவதில்லை, சிந்தனை செய்வதும் இல்லை, அறிவு பெறுவதும் இல்லை, ஞானமும் இல்லை. நான் இன்னொரு பைபிள் வாசனத்துக்கு போகிறேன். ஸோ திருப்பாடல்கள் 146:4 வந்து அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள், அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். நான் சொல்லலை, இது வந்து திருப்பாடல்களில் தாவீது எழுதினது. அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள், அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். உங்களுக்கு ஒருத்தர் ரோட்டில் பார்க்கும்போது அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கிறது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மெமரிஸ் தான். ஸோ அவங்களோட எண்ணங்கள் அழிந்து போகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த ஞாபகமும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு பைபிள் வேர்ஸுக்கு போகிறேன். யோபு 14:10 போகிறேன். ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர், உயிர் போன பின் எங்கே அவர்கள்? திருப்பி 12வது வசனத்தில் மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டர், வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை, அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டார், வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை, அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதும் இல்லை. வானங்கள் அழியும் வரை அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி தான் அவர் சொல்கிறாரு. துயிலிலிருந்து மறுபடி எழுப்பப்படுறது வந்து ஜீசஸ்ட செகண்ட் கம்மிங்கில் தான். அப்போ தான் அவங்க எழுப்பப்படுவாங்க. அது வரைக்கும் அவங்க துயிலிலிருந்து எழுப்பப்படுவது இல்லை. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு பைபிளில் போதுமான ஆதாரம் இருக்குது. இறந்து போனவங்க வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. என்னென்னா சாமுவேல் ஆவி வந்து திருப்பி வாருது. அப்போ சாமுவேல் ஆவி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவரும் ஒரு இறந்து போனவர். 1 சாமுவேல் 28 நாங்கள் இப்போ பார்த்ததுக்கு எதிர்மறையாக தோன்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த நிகழ்வையும் நாங்கள் பார்த்துட்டு இதுக்கான விளக்கத்துக்கும் நாங்கள் போவோம். அவர் அவளை நோக்கி, ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் பெயரிட்டு சொல்பவன் எனக்காக எழுப்பு என்றார். நாங்கள் முன்னாடி பார்த்தோம் வானம் அழியும் வரை எழுப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இவர் இங்கே ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் பெயரிட்டு சொல்பவன் எனக்காக எழுப்பு அப்படின்னு. அதுக்கப்புறமா பின்பு அப்பெண், நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க அவர் சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார். அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலில் கதறி, நீர்தாமே சவுல், ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று சவுலை நோக்கி கூறினார். அப்போ சாமுவேல் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் அப்படின்னு. என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாருன்னு சாமுவேல் கேட்குறாரு. நாங்கள் முதல்ல பார்த்த அந்த வசனத்துக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஏன்னா அதில் எழும்ப மாட்டாங்கன்னு இதில் எழும்பியிருக்காங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு நான் வந்து இதில் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்கு செய்தார். மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரேல் படையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார். நல்லா இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கவனிங்க. நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். அப்போ என்னுடன் இருப்பீர்கள்னா அவர் இறந்து போயிட்டாரு, அவர்கிட்ட நீயும் உன் புதல்வர்களும் வந்துடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், முன்னாடி நாங்கள் வாசித்ததுக்கும் இதுக்கும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் எனக்கும் தெரியாமல் இருந்தது. நானும் மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தேன். அப்போது இதுக்கான பதில் வந்து நான் தான் சொன்னேன், பைபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். நம்ம வாசிக்க தொடங்கினா எங்களுக்கு அதை அவர் வெளிப்படுத்துவார்.